வந்தாச்சு. இந்தியன் ரோசா வந்தாச்சு ரெஸ்டாரண்ட்டு. காரை லாக் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே பண்ணிட்டேனா? ஓகே சவுண்டு கொடுத்துருச்சு. ஓகே இந்தியன் ரோசா. வாங்க போகலாம். எனக்கு இங்கே பாரு, அங்கே ஒரு கேஜ் மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு டேபிள் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே லைட்டிங் பயங்கரமாக இருக்குது. அங்கே லைட்டிங் இல்லை, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள ஜாலியாக உட்காந்து சாப்பிட்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்குடா அந்த இடம். இங்கே பாருங்க, இந்தியன் ரோசா. இந்தியன் ரோசா இந்தியன் ரோசான்னு சொல்லுங்க. இந்தியா ரோசா. இந்தியா ரோசா. இந்தியா ரோசா தான் சொன்னேன். இல்லை, நீ இந்தியன் ரோசா சொல்லும்போது இந்தியா ரோசான்னு சொல்லியிருக்கணும். இந்திய ரோஜா போதுமா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்தியா ரோசாங்க. இந்தியா ரோசா தான் இப்போ இருக்கிற எல்லாமே வெள்ளைங்க தான். ஆமாம், நம்ம 2 பேர் இருக்கோம். மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், நம்ம 2 பேர் தான் எல்லாமே வெள்ளைங்க தான்டா. நல்லா இந்தியா ரோசா. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ரோசா அப்படின்னு பேர் வச்சுருக்கான்னு தெரியல. இந்தியன் ரோஸ். இந்தியன் ரோஸ் வந்து இந்தியன் ரோஸ்ன்னு போட்டால் அது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரோசா அப்படின்னு போட்டுருக்காங்க. வேலை செய்கிறவங்களும் உள்ளதான் இந்தியன்ஸ் இருக்காங்க போல இருக்கு. வெள்ளெல்லாம். ஆமாம், ஷெஃப்ஸ் எல்லாம் தான் இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ வெள்ளியும் பேடியோ ரெஸ்டாரண்ட் பாருங்க. ஃபுல்லாக இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சனால பேட்டியோவில் வெளில கூட உட்காந்து சாப்பிட்லாம் பாருங்க, வெயிலில். ஆனால் இந்த வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வெயிலெல்லாம் இந்த மாதிரி வெளில உட்காந்து சாப்பிட்டா அப்படியே போக வேண்டியதான் சொர்க்கத்துக்கு. முதல்ல வெளில வச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. மேபி ஈவினிங் வச்சிருக்கலாம், ஆனா ஈவினிங் கூட பண்ண முடியாதுடா. ஏண்டா இங்க வயசானவங்க எல்லாம் பாரு, வயசானவங்க நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்றாங்க. ஆர்டர் பண்ணியாச்சுங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல வந்துருச்சு கார்லிக் நான். garlic naan, biryani, பன்னீர் பெப்பர் மசாலா. ஆனால் பெப்பர்னா உனக்கு பிளாக்ல இருக்கணுமே, ஏன் இப்படி இருக்கு தெரியலையே. சரி அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டுமா? அப்படியே நான் டேஸ்ட் பண்ணிட்டுமா? ஓகே. ரொம்ப பசின்னு வந்தோம். இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மான்ட்ரியலில். ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ வந்து பன்னீர். இது வந்து கார்லிக் நான் எடுத்திருக்கேன். எங்கே பன்னீர் ஒன்று வச்சு சாப்பிடுவோம். சாஸோடு எடுங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இதையும் இதே சாப்பிட்றேன். நல்ல வேலை சூடாக இருக்கு. எப்படி இருக்கு? கொதிக்குதா? அதான் அவசரம். செம்ம டேஸ்டாக இருக்கு. ஆனால் பெப்பர் டேஸ்ட்டே வரலையே. எனக்கு நல்லது தான். எனக்கு பெப்பர் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. இது டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் தான் சொன்னேன். கேமராமேனுக்கு இது வச்சிடலாம். இது பண்ணியாச்சு. கேமராமேனு என்ஜாய் பண்ண போகிறாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுக்க போகிறேன். அப்படியே கொட்ட போகிறேன். இங்கே இருக்கு. செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. இதுதான் கொடுத்துருக்காங்க ரைத்தாக்கு. ரைத்தான்னு சொல்லி. ஓகே, இப்போ இதுவும் சூடாக இருக்க போது ஃபஸ்ட்டு ப்ளெயினாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைத்தா திறப்பேன்.
எப்படி இருக்கு? நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஜாஸ்தி காரம் இல்லை, நல்ல ஃப்ளேவராக இருக்குது, செம்ம ஃப்ளேவர். இது எறா சாப்பிட்டு வைப்போம், எறா சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருக்கு? எறா வந்து கொஞ்சம் பிராண்டாக தான் இருக்குது. எப்படி? இந்த ரைத்தா செம்மையாக இருக்குது, செம்ம க்ரீமியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கிறேன். ஆனால் பெப்பர் மசாலா கிடையாது அது. இந்த கிரேவி நல்லா இருக்கு. பெப்பர் மசாலான்னு போட்டுக்க கூடாது அது. ஆக்சுவலாக பெப்பர் மசாலா இல்லை, நல்லா இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே உங்களுக்கு பேடியோவும் காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், வெளிலையும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாரு இல்லை? ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வெயிலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இல்லை? அதனாலேயே உட்காந்து ஜாலியாக. ஏன்னா 4 மாதம் தான் வெயில் அடிக்கும். ஆமாம், நம்ம ஊர் மாதிரி இல்லை, அதனால எல்லாரும் வெயில் இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிடுவாங்க. பார்த்துட்டா சொல்லும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரேகாஸ் பாரடைஸ். அடுத்து போலாமா? ஓ எஸ். ஓ